அற்புத அன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் மணித்திரளோம். இத்தனை ஈகம் வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. கடவுளே, எனக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர். ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதே. தந்தை மகள் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் தெய்வீக திருப்பலியானது இரண்டு ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர் அகஸ்டின் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆண்களை காட்சிக்காக மன்றாடி ஜெபிப்போம். அவரது பிரிவால் வாழக்கூடிய அவரது மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள் அனைவருக்கும் இறைவன் ஆறுதலின் கடவுளாக இருந்து அவர்களை தேர்ச்சி இழந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அவரது உலகத்திலே வாழ்ந்த பொழுது அறிந்து அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களை இறைவன் மன்னித்து அவருக்கு பேரின்ப வாழ்வழித்தருந்து தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். பிரியமன் என்ற தாயாம் திருச்சபை புனித ஜான் மரி வியானியுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. அனைத்து குருக்களுடைய பாதுகாவலர், குறிப்பாக மறை மாவட்ட குருக்களின் பாதுகாவலராக இருக்கிறார். ஆகவே நமது பங்கிலை பணியாற்றிய அனைத்து பங்கு தந்தையர்களுக்காகவும் மேலும் நமது மறை மாவட்டத்திலே பணிபுரியக்கூடிய அனைத்து பங்கு தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். தூய கல்வாரி நிகழ்வை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருதி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமுள்ள இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்வீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்த்து அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான ஆட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவை ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதிவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை.
உன் காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர். உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன். கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பலுகி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 102. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். 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 இறைவசனங்கள் 15, 16 மற்றும் 17. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஜெபப்பாடல். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இறைவசனங்கள் 18, 19 மற்றும் 20. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்பட்டிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஜெபப்பாடல். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இறைவசனங்கள் 28, 21 மற்றும் 22. உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர்.
சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். ஜெபப்பாடல். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். Alleluia, 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 Alleluia. Ramire Magan, Nire Israel. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 1-2 வரை மற்றும் 10-14 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதே, உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயரும் வார்த்தைகளை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நாடாத எந்த நாற்றும் வேரோடு விழுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய இரண்டாவது வாசகத்திலும் இறைவன் நமக்கு 2 செய்திகளை வழங்குகின்றார். ஒன்று, நாம் பாவம் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை தண்டிப்பவராக இருக்கின்றார். வழி மாறி நடக்கின்ற பொழுது நாம் சரியான வழியிலே நடக்க அவர் தனது கோபத்தை நம் மத்தியிலே காட்டுவதை பார்க்கின்றோம். அதே கடவுள் தனது கோபத்தின் வழியாக, தண்டனையின் வழியாக மக்கள் துன்புறுகின்ற பொழுது, அழுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது மீண்டுமாக வந்து அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாகவும் இறைவன் இருக்கின்றான். அதைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே நம்மை அழவும் வைக்கிறார், மீண்டுமாக நம்மை சிரிக்கவும் வைப்பவர் கடவுள். அவரது உடனிருப்பு எப்பொழுதுமே நம் மத்தியில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்கள், ஒரு புறம் இருக்க, இந்த நாளிலே நாம் புனித ஜான் மரி வியானியுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு அற்புதமான புனிதர். அனைத்து குருக்களுக்கு ஒரு பாதுகாவலராக அளிக்கப்பட்டாலும் குறிப்பாக மறை மாவட்ட குருக்களுக்கு பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக இந்த ஜான் மரி வியானி இருக்கின்றார். அவருடைய எளிமையான வாழ்வு இந்த காலத்தில் நாம் பார்க்கின்றோம். மக்கள் பாவ சங்கீதத்திற்கு வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது, கொரோனா தொற்று நிமித்தமாக.
அதற்கு முன்பாக கூட இந்த பாவம் செய்திருந்து வரக்கூடிய மக்களுடைய கூட்டம் குறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருட்சாதனம் இந்த ஒப்புரவு என்கின்ற ஒரு அருட்சாதனம். இதன் வழியாக நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்முடைய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு புதிய வாழ்வு இறைவன் நமக்கு தருபவராக இருக்கின்றார். ஆகவே ஜான் மரி வியானி ஒவ்வொரு நாளும் தான் வாழ்ந்த பொழுது 14 மணி நேரம் இந்த பாவ சங்கீதன அந்த தொட்டிலே அமர்ந்து பாவ மன்னிப்பை கேட்டு எண்ணற்ற ஆன்மாக்களை கடவுளுடைய திருப்பாதத்திற்கு கொண்டு வந்தவர். அவர் மாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்ற பொழுது களியாட்டத்திலும் குடிவெறியிலும் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். அவருடைய ஜபத்தின் நிமித்தமாக அந்த ஊரையே அவர் மாற்றினார். கடவுளால் அனைத்தும் முடியும், ஜபத்தால் அனைத்தும் கூடும் என்பதற்கு இந்த புனிதர் ஒரு பெரும் சாட்சியாக நமத்திலே விளங்குகின்றார். அவர் அடிக்கடி சொல்வது உண்டு, கடவுள் இந்த உலகத்தை ஆளுகின்றார், நமது ஜபத்தால் நாம் கடவுளை ஆள முடியும். கடவுள் இதை செய்ய வேண்டும் என்பதை நமது ஜபத்தின் வழியாக முழந்தால் படியிட்டு வேண்டுதல் வழியாக கடவுளை நாம் நம்முடைய ஜபத்தை கேட்க செய்ய முடியும் என்கின்ற வார்த்தை அடிக்கடி அவர் சொல்லுவார்கள். இயேசு பிரியமானவர்களே, மேலுமாக அவரிடம் பிடித்த ஒரு பண்பு நலன், அவர் குருவாக ஆவதற்கு முன்பாக அவரை ஒரு கழுதை என்று கூறுவார்கள். எதற்குமே லாயவில்லை, படிப்பே வரவில்லை, நீ எல்லாம் குருவாக என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன அந்த வாக்கியம் எனது வாழ்வில் கூட அதிகமான ஒரு தாக்கத்தையும் அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக அவர் அமைந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், சிம்சோன் என்கின்ற நீதி தலைவர் இந்த இறந்து போன கழுதையினுடைய அந்த தாடியை வைத்து 1000 பேரை கொன்றார் என்று சொன்னால், உயிரோடு இருக்கக்கூடிய இந்த கழுதையை வைத்து எண்ணற்ற நபர்களை கடவுள் மீட்பார் என்று அவர் சொன்ன வார்த்தையை கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். எண்ணற்ற ஆன்மாக்கள், 1000 ஆன்மாக்கள் அவரால் தொடரப்பட்டார்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள், கிறிஸ்துவுக்குள் அற்புதமான பிள்ளைகளாக மாறினார்கள். ஆகவே இறைவனுடைய திருப்பாதத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, நமக்கு எதிராக எண்ணற்றோர் பேசுகின்ற பொழுது, நமக்கு எதிராக எண்ணற்றோர் வந்தாலும் கூட கடவுள் நம்மை உயர்த்தி நிறுத்துபவராக இருப்பார் என்பது ஜான் மரி வியானியுடைய வாழ்விலிருந்து நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே இறைவன் எவ்வாறு ஜான் மரி வியானியை ஆசீர்வதித்தாரோ, அவர் வழியாக எண்ணற்றோருக்கு மீட்பை கொண்டு வந்தாரோ, அதே போல குருக்கள் வழியாக எண்ணற்றோருக்கு மீட்பை தரவும் அவருடைய ஆன்மாக்களை மீட்கவும் குருக்களுக்காக சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். குறிப்பாக பங்கு தந்தைகளுக்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஜான் மரி வியானியிடமிருந்த இந்த எளிமையான வாழ்வு, அவரிடமிருந்த அந்த ஜப உணர்வு அனைத்து குருக்களோடும் இருக்க வேண்டும், அனைத்து பங்கு மக்களோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வீக திருப்பலியை தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. இறைவாவுடை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறைவனைத உறவின் சின்னமா கல்வி காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இவனை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியது உண்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர், முதன்மை வானக தூதரோடு, அரியணையில் அமர்வோர், தலைமை காப்பவரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியின் பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடமை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மரியான், ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின்
நேரம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியானவர்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக நம் கருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை மகிழ்வை நம் ஒருவர் பேரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நான் உங்களை திக்கற்றவராய் விடமாட்டேன் என்று சொல்லி அனுதினமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய கடவுள் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காக்க முடிவில்லா வாழ்வழைப்பதாக. ஆமென். வாழ்வுதல் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். என்னிடம் வருபவருக்கு பசியை ஈராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் ஈராது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்று நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு